அரசாங்கத்தின் நிதியில் மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் அபிவிருத்திகள் உரிய முறையில் மக்களை சென்றடையாமல் இருப்பது காலத்தின் கேடு. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்டூரிலிருந்து குருமன்வெளிக்கு செல்வதற்கான பிரதான மார்க்கமாக இந்த படகுத்துறை காணப்படுகின்றது. படகிற்கான தரிப்பிடம் அமைக்கப்பட்ட போதிலும் உரிய இடத்தில் படகுகள் நிறுத்தப்படாமையினால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மக்கள் போற நேரம் அந்த பாதை வேற இடத்துல நிறுத்தப்படுது. அந்த கட்டுக்கு நேராக நிறுத்தணும். அந்த பாதை வாகனங்களை கொண்டு வரக்குள்ள இந்த வாகனங்கள் புதையுதற, ஆனா கட்டில இறங்கி வரும் வார நேரத்தில் அந்த பாதை அந்த கட்டால வாகனம் ஓடக்கூடிய இதாயிருக்கும். லேசாகவும் பாதை உரிய தரிப்பிடத்தில் அடைய முடியாதல வேறதால அங்கே முடியுது. மோட்டர் சைக்கிள் கொண்டு வரது பெரிய கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இது ஒரு பாலத்தை கட்டிக்காங்க, ஒரு அமைப்பு இல்லாம கட்டிக்காங்க. படகிற்கான தரிப்பிடம் கொங்கிரீட்டினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள போதிலும் உரிய முறையில் நிர்மாணிக்கப்படவில்லை என படகு செலுத்தினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் படகானது மணல் பிரதேசத்தில் நிறுத்தப்படுவதனால் படகினை செலுத்துவதில் பலத்த சிரமத்தை எதிர்கொள்வதாக படகு செலுத்தினர்கள் தெரிவிக்கின்றனர். இது நல்ல மழை காலத்தில் இந்த கட்டு போட்டது போடும்போது கொஞ்சம் உயரமா போட்டு விட்டாங்க. வர்ற பாதை அவரத்தோட தாப்பம் காணாம். அப்ப இதுல பாதை கரையேற முடியாது. அங்கால தட்டுற இங்கால தட்டுற மழை வெள்ளம் வந்தாலும் இதுல ஒன்றும் செய்யல. அது சும்மா வீணா தான் போட்டது. போக்குவரத்தினை இலக்குப்படுத்துவதன் மூலம் தமது அன்றாட நடவடிக்கைகளை சிரமமின்றி முன்னெடுக்க முடியும் என மக்கள் குறிப்பிடுகின்றனர்.